எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் ஸ்டடி வித் தர்ஷினி சேனல். நம்ம இந்த வீடியோவில் டிசம்பர் 8 மற்றும் 9 இந்த 2 தேதிகளுக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போகிறோம். ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், பீமா சகி திட்டத்தை பிரதமர் எங்கு தொடங்கி வைக்கிறார்? ஆன்சர் ஆப்ஷன் பி, ஹரியானா. ஸோ ஹரியானா மாநிலத்தின் பானிபட்டில் தான் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்னைக்கு இந்த பீமா சகி திட்டத்தை தொடங்கி வைக்கிறாங்க. ஸோ பீமா சகி திட்டம் அப்படிங்கிறது எல்ஐசியோட திட்டம். எல்ஐசி அப்படின்னா லைஃப் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா, அதான் ஷார்ட்டாக எல்ஐசி அப்படின்னு சொல்லுவோம். அதாவது இந்தியா ஆயுள் காப்பீட்டு நிறுவனம் தான் எல்ஐசி. எல்ஐசி 1956ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது. இதோட ஹெட் குவார்ட்டர் பார்த்தீங்கன்னா மும்பையில் இருக்குது. எங்கே இருக்குது? மகாராஷ்டிரா மாநிலத்தின் மும்பையில் தான் எல்ஐசியோட ஹெட் குவார்ட்டர் இருக்குது. ஸோ இந்த எல்ஐசி தொடங்கக்கூடிய ஒரு ஸ்கீம் தான் பீமா சகி திட்டம். இதை இன்னைக்கு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தொடங்கி வைக்கிறாங்க. எங்கே தொடங்கி வைக்கிறாங்கன்னா ஹரியானா மாநிலத்தின் பானிபட்டில் தான் பிரதமர் மோடி அவர்கள் தொடங்கி வைக்கிறாங்க. ஸோ இந்த பீமா சகி திட்டம் யாருக்கான திட்டம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது பெண்களுக்கான திட்டம். ஸோ மத்திய அரசு பார்த்தீங்கன்னா வரிசையாக பெண்களுக்கான பல்வேறு திட்டங்களை தொடங்கிட்டு வராங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ரீசெண்டாக கூட பார்த்துருப்போம் லக்பதி திதி திட்டம் பற்றி. அதாவது என்னென்னா சுய உதவி குழுக்களை சேர்ந்த பெண்களை லட்சாதிபதிகளாக மாற்றணும் அப்படிங்கிற நோக்கத்தில் லக்பதி திதி திட்டமானது செயல்படுத்தப்படுகிறது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நமோ ட்ரோன் சகோதரிகள் திட்டம். அது என்னென்னா ட்ரோன்களை எப்படி இயக்கணும் அப்படிங்கிறது தொடர்பாக பெண்களுக்கு பயிற்சி அளிப்பதற்கான திட்டம் தான் நமோ ட்ரோன் சகோதரிகள் திட்டம். ஸோ அதோட வரிசையில் இப்போ எல்ஐசி சார்பில் பீமா சகி திட்டம் தொடங்கப்படுது. இந்த திட்டம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்ஐசி ஏஜெண்டாக பெண்களை மாற்றுவதற்கான ஒரு ஸ்கீம் தான் இந்த பீமா சகி திட்டம். ஸோ பார்த்தீங்கன்னா எல்ஐசி அந்த கம்பெனிக்கும் அதாவது பயனாளர்கள் இருப்பாங்களே பீப்புளுக்கும் நடுவில் ஒரு ஏஜென்ட் மாதிரி செயல்படுவாங்க இல்லையா, முகவர்கள், தமிழில் முகவர்கள்னு சொல்லுவோம். ஸோ எல்ஐசி ஏஜென்ட்களாக பெண்களை மாற்றும் நோக்கத்தில் தான் இந்த பீமா சகி திட்டமானது இப்போ லான்ச் பண்ணுறாங்க. ஸோ அதாவது நம்ம இந்தியாவுடைய தொலைநோக்கு பார்வையாக என்ன இருக்குன்னா பெண்களை பொருளாதார வளர்ச்சி அடைந்த பெண்களை உருவாக்குறதன் மூலமாக நம்ம இந்தியாவை வளர்ச்சி அடைந்த நாடாக மாற்றணும் அப்படிங்கிற ஒரு தொலைநோக்கு பார்வையின் கீழ் தான் இந்த பீமா சகி திட்டமானது தொடங்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த திட்டத்தின் படி பார்த்தீங்கன்னா முதல் கட்டமாக ஒரு 35,000 பெண்களை எல்ஐசி ஏஜென்ட்களாக மாற்றப்படுவாங்க. அதே மாதிரி அடுத்த கட்டமாக 50,000 பெண்கள் எல்ஐசி ஏஜென்ட்களாக தேர்வு செய்யப்படுவாங்கன்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த திட்டத்தில் பயனாளி அதாவது எல்ஐசி ஏஜெண்டாக பெண் இணையணும், ஒரு பெண் இணையணும் அப்படின்னா அதுக்கு குறைந்தபட்ச வயதாக பார்த்தீங்கன்னா 18 வயது நிரம்பியிருக்கும். அதிகபட்ச வயது 18 வயது. அதே மாதிரி அவங்களோட குவாலிஃபிகேஷன், எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அப்படிங்கிறது 10ஆம் வகுப்பு வரைக்கும் அவங்க படிச்சிருக்கணும். ஸோ அவங்க இதில் ஜாயின் பண்ணிக்கலாம். 18லேருந்து 50 வயது உள்ள பெண்கள் இந்த பீமா சகி திட்டத்தின் கீழ் எல்ஐசி ஏஜெண்டாக மாற முடியும். மேலும் பார்த்தீங்கன்னா இந்த எல்ஐசி ஏஜெண்டாக மாறாங்களே அவங்களுக்கு மந்த்லி இன்கம் போக அவங்களுக்கு உதவித்தொகையும் வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. முதல் மாதம் 7,000 ரூபாய் வழங்கப்படும், அடுத்த மாதம் 6,000 ரூபாய், அதுக்கு அடுத்து 5,000 ரூபாய் உதவித்தொகை வழங்கப்படும் இந்த திட்டத்தின் கீழ் அப்படின்னும் தெரிவிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட், இந்தியாவில் பார்த்தீங்கன்னா 25 ஆயுள் காப்பீட்டு நிறுவனங்கள், 34 பொது காப்பீட்டு நிறுவனங்கள் இப்போ செயல்பட்டு வருது. அதே மாதிரி இந்திய காப்பீட்டு துறையில் பார்த்தீங்கன்னா அந்நிய நேரடி முதலீடு 74% அனுமதி வழங்கப்பட்டிருக்கு. இரண்டாவது கேள்வி, கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? ஆன்சர் ஆப்ஷன் சி, 2023ஆம் ஆண்டு. ஸோ 2023ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் காஞ்சிபுரத்தில் தான் இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டமானது தொடங்கப்பட்டது. ஸோ கவனிங்க, ஃபர்ஸ்ட் இந்த ஸ்கீமை பற்றி பார்த்துட்டு எதனால இந்த ஸ்கீம் பற்றி இப்போ நம்ம பார்க்குறோங்கிறத கண்டினியூ பண்ணலாம். ஸோ கவனிங்க, கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் இது 2023ஆம் ஆண்டு செப்டம்பர் 15ஆம் தேதி, அதாவது அண்ணாவுடைய பிறந்த தினமான செப்டம்பர் 15ஆம் தேதி காஞ்சிபுரத்தில் தொடங்கி வைக்கப்பட்டிருக்கு. இந்த திட்டத்துக்கான பட்ஜெட் எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்கன்னா 13,720 கோடி. ஸோ 13,720 கோடி இந்த நிதியாண்டு பட்ஜெட்டில் இந்த திட்டத்துக்காக ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு. எப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க? 2023 செப்டம்பர் 15ஆம் தேதி காஞ்சிபுரத்தில். ஸோ இந்த திட்டத்துடைய நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போது ஃபஸ்ட்டு இந்த திட்டம் எதுக்காக தொடங்கப்பட்டதுன்னா நம்ம நாட்டில் அதாவது நம்ம தமிழ்நாட்டில் தகுதி வாய்ந்த 1 கோடி குடும்ப தலைவர்களுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் வழங்கணும் அப்படிங்கிற வகையில் தான் இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் தொடங்கப்பட்டது. ஸோ இதோட நோக்கம் என்ன அப்படின்னா பெண்களுடைய உழைப்புக்கு கொடுக்கக்கூடிய ஒரு அங்கீகாரமாக தான் இந்த திட்டம் தொடங்கப்பட்டது. அதாவது பார்த்தீங்கன்னா இப்போது ஆண்கள் அப்படின்னா அவங்க வெளியில் வேலைக்கு போகிறாங்க, பெண்கள் வீட்டு வேலை செய்கிறாங்க இல்லையா, அந்த வேலைக்கு ஒரு அங்கீகாரமாக அவங்களுக்கு ஒரு சம்பளம் கிடைக்கிறது கிடையாது. ஆண்கள் வெளியில் வேலை பார்க்குறாங்க, அவங்களுக்கு சம்பளம் கிடைக்குது. ஆனால் பெண்கள் அவங்களுடைய குழந்தைகளை பார்த்துக்கிறது, வீடுகளை பார்த்துக்கிறது, வீட்டை பார்த்துக்கிறதுன்னு சொல்லிட்டு அவங்க வேலை பார்க்குறாங்க. ஸோ 24 மணி நேரமும் ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ அதனால அவங்களுடைய உழைப்புக்கு ஒரு அங்கீகாரமாக இந்த 1000 ரூபாய் வழங்கப்படுகிறது. அதே மாதிரி பெண்களுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்துறது, இப்போது
ஒரு பெண் வந்து ஏதேனும் அவங்க செய்யணும் அப்படின்னு நினைக்கிறாங்க, ஒரு தொழில் தொடங்குறாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க, டிராவல் எக்ஸ்பென்ஸ் ஆகும், அதுக்காக பல்வேறு செலவுகள் இருக்கும் இல்லையா, அப்போ அவங்க கையில் ஒரு காசு வச்சுருக்காங்க அப்படின்னா அதுக்கு அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதன் மூலமாக அவங்களுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்தி கொள்ள முடியும், வாழ்க்கை தரத்தை உயர்த்த முடியும், சுயமரியாதையோட வாழ முடியும். சுயமரியாதையோடனா இப்போ ஏதேனும் அவங்களுக்கு செலவு இருக்குது அப்படின்னா அதை மற்றவங்களே எதிர்பார்த்திருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அவங்கள்ட்ட 1000 ரூபாய் இந்த திட்டத்தின் கீழ் வழங்கப்படும். ஸோ அதை வச்சு அவங்களுக்கு என்ன தேவையோ அதை வாங்கிக்கலாம். ஸோ அதன் மூலமாக சுயமரியாதையோட அவங்க வாழ முடியும். ஸோ இந்த நோக்கங்களுக்காக தான் இந்த ஸ்கீம் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இந்த திட்டத்தின் கீழ் பார்த்தீங்கன்னா 1,06,00,000 பேருக்கு பார்த்தீங்கன்னா 6 லட்சம் பெண்களுக்கு வந்து மாதந்தோறும் 1000 ரூபாய் வழங்கப்பட்டது. ஸோ அதுக்கப்புறமா எக்ஸ்ட்ரா பயனாளிகள் சேர்க்கப்பட்டாங்க இந்த திட்டத்தில். அதன்படி இந்த திட்டத்தின் கீழ் பார்த்தீங்கன்னா 1.16 கோடி குடும்ப தலைவர்களுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் அவங்களுடைய வங்கி கணக்கில் செலுத்தப்பட்டு வருது. ஸோ மாதம் 1000 ரூபாய் அப்படின்னா 12 மாதங்கள் ஒரு வருஷத்துல. ஸோ அதன்படி ஆண்டுக்கு 12,000 ரூபாய் வந்து வழங்கப்படுகிறது. ஸோ இந்த திட்டத்தில் பயன்பெறணும் அப்படின்னா அதுக்கான தகுதிகள் என்ன அப்படின்னா 21 வயது நிரம்பி இருக்கணும். அந்த குடும்ப தலைவிக்கு 21 வயது நிரம்பி இருக்கணும். ஒரு குடும்பத்தில் நிறைய பெண்கள் இருக்காங்கன்னா ஒரே ஒரு பெண் மட்டும் தான் இந்த திட்டத்தில் பயன்பெற முடியும். அதே மாதிரி ஆண்டு வருமானம் 2.5 லட்சத்துக்கு குறைவாக இருக்கணும். நெக்ஸ்ட் 5 ஏக்கருக்கு குறைவான நன்சை நிலம் இருக்கணும், அல்லது 10 ஏக்கருக்கு குறைவான புன்சை நிலம் இருக்கணும். இப்போ மின்சாரம் பயன்படுத்துறாங்க அப்படின்னா ஆண்டுல பாத்தீங்கன்னா 3600 யூனிட் மின்சாரத்துக்கு குறைவாக தான் பயன்படுத்திருக்கணும் அவங்க. அதே மாதிரி 4 சக்கர வாகனம் அவங்க வச்சிருக்க கூடாது, அரசு பணியில அவங்க இருக்கக்கூடாது. இப்படிப்பட்ட இந்த தகுதிகள்லாம் யார் வந்து பூர்த்தி செய்யறாங்களோ அவங்க தான் இந்த திட்டத்தின் கீழ் 1000 ரூபாய் வந்து பெற முடியும் மாதம் மாதம். இப்ப எதுக்காக இந்த மகளிர் உரிமை தொகை திட்டம் பத்தி பாக்குறோம்னா, இந்த திட்டத்தின் கீழ் பாத்தீங்கன்னா இது லாஸ்ட் இயர் தான் தொடங்கினாங்க. கடந்த ஆண்டு தொடங்கப்பட்ட இந்த திட்டத்துல இப்போ 1.27 லட்சம் பயனாளிகள் நீக்கப்பட்டிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எதனால நீக்கப்படுறாங்க அப்படின்னா, இப்போ வருமான உச்சவரம்பு இருக்கு. ஸோ வருமானம் அதிகரிக்கும் போது, இல்லை அவங்க அரசு பணி அவங்க வாங்கும் போது, இல்லைன்னா நிலம் வாங்கியிருக்காங்க, இந்த மாதிரியான டைம்ல பாத்தீங்கன்னா அவங்க பயனாளிகள் பட்டியலேருந்து அவங்க நீக்கப்படுவாங்க, அவங்களுடைய பேர் வந்து நீக்கப்படுது. ஸோ அதன்படி மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் இப்போ 1.27 லட்சம் பயனாளிகள் நீக்கப்பட்டிருப்பதாக தெரிவிச்சிருக்காங்க. இது வரைக்கும் 1.27 லட்சம் பேர் வந்து நீக்கப்பட்டிருக்காங்க. லாஸ்டா பாத்தீங்கன்னா 1.15 கோடி பேருக்கு வந்து பணம் வழங்கப்பட்டது 1000 ரூபாய். ஸோ அந்த எண்ணிக்கை இப்போ 1.14 கோடியாக குறைஞ்சிருக்கு. இந்த திட்டத்தின் கீழ் பயன்பெறவங்களுடைய எண்ணிக்கைங்கிறது 1.14 கோடியாக குறைஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ அதே மாதிரி இப்போ உயிரிழந்துட்டாங்க, இந்த திட்டத்தின் கீழ் பயனாளியா இருக்காங்க, அவங்க ஒரு சில காரணங்களாக உயிரிழந்துட்டாங்க அப்படின்னாலும் அவங்களுடைய பேரும் நீக்கப்படுது. ஏன்னா 2022 பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் ஆண்டுக்கு சராசரியா ஒரு மாதத்துல 58,000 இறப்புகள் ஏற்படுது அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. மூன்றாவது கேள்வி, தற்போது இந்தியாவின் பொருளாதார மதிப்பு டேஷ். ஆன்சர் ஆப்ஷன் பி, $4 டிரில்லியன். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ இந்தியாவுடைய பொருளாதார மதிப்பு சுமார் $4 டிரில்லியன் இருக்கு. அதாவது சுமார் 338 லட்சம் கோடியா இருக்கு. ஸோ இது அடுத்த 10 ஆண்டுகளில் டபுள் மடங்கு, அதாவது இரட்டிப்பாகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜெய்சங்கர் அவர்கள், வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்கள் வந்து தெரிவிச்சிருக்காங்க. அதே மாதிரி இப்போ இந்தியாவுடைய வர்த்தக மதிப்புங்கிறது பார்த்தீங்கன்னா சுமார் $800 பில்லியன் இருக்கு. உங்களுக்கான கொஸ்டின், இந்தியா வந்து உலகின் எத்தனையாவது மிகப்பெரிய பொருளாதாரம் கொண்ட நாடாக இருக்கு? இதுக்கான ஆன்சர் வந்து கமெண்ட் பண்ணிருங்க. இது உங்களுக்கான கொஸ்டின். அடுத்த 4th கொஸ்டின், ராகுல் நர்வேகர் கீழ்கண்ட எந்த மாநில சட்டப்பேரவை தலைவராக தேர்வாக உள்ளார்? ஆன்சர் மகாராஷ்டிரா. ஸோ மகாராஷ்டிராவில் பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக தேர்தல் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போம். அதில் பிஜேபி தலைமையிலான கூட்டணி வெற்றி பெற்றிருக்காங்க அப்படிங்கிறது பார்த்துருப்போம். அதன்படி பிஜேபி தலைவர், அதாவது மகாராஷ்டிரா மாநில பிஜேபி தலைவரான தேவேந்திர ஃபட்னாவிஸ் அவர்கள் வந்து மகாராஷ்டிராவுடைய புதிய முதலமைச்சராக பொறுப்பேற்றிருக்காங்க அப்படின்னு பார்த்துருப்போம். ஸோ அதை அடுத்து இந்த மகாராஷ்டிரா மாநில சட்டப்பேரவையுடைய தலைவராக இப்போ பிஜேபியை சேர்ந்த ராகுல் நர்வேகர் வந்து தேர்வாக இருக்காங்க. ஏன் தேர்வாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறோன்னா, இப்போ போட்டியிடுறதுக்கு இன்னொருத்தவங்க எதிர்கட்சி சார்பில் யாருமே வந்து களமிறங்காத நிலையில இப்போ இவர் ஒருத்தர் தான் போட்டியிடுறாரு. ஸோ அதன் மூலமாக ராகுல் நர்வேகர் தான் மகாராஷ்டிரா மாநில சட்டப்பேரவை தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட இருக்காரு. ஸோ இவர் வந்து பிஜேபியை சேர்ந்தவர். ஸோ மகாராஷ்டிரா சட்டப்பேரவை அப்படிங்கிறது மொத்தமாக 288 உறுப்பினர்களை கொண்டது. 288 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கு தான் இப்போ ரீசெண்டாக தேர்தல் நடந்துச்சு. அதில் பிஜேபி தலைமையிலான கூட்டணி 230 இடங்களில் வெற்றி பெற்று இப்போ ஆட்சி அமைச்சிருக்காங்க. ஸோ அதன்படி முதலமைச்சராக தேவேந்திர ஃபட்னாவிஸ் வந்து பொறுப்பேற்றிருக்காங்க. அந்த மகாராஷ்டிரா மாநிலத்துடைய ஆளுநர் யார் அப்படின்னா சிபி ராதாகிருஷ்ணன். 5வது கேள்வி,
டமாஸ்கஸ் கீழ்கண்ட எந்த நாட்டின் தலைநகர்? ஆன்சர் ஆப்ஷன் சி சிரியா. ஸோ சிரியாவுடைய தலைநகரம் தான் டமாஸ்கஸ். இதை ரீசெண்டாகவே பார்த்துருப்போம். சிரியாவை பற்றியே நம்ம கண்டினியூஸாக ஒரு 2-3 டேஸ் வந்து கரண்ட் அஃபேர்ஸில் பார்த்துருப்போம். என்னன்னா சிரியாவுடைய 2வது மிகப்பெரிய தலைநகரான அலேப்போவை வந்து அந்த நாட்டு கிளர்ச்சியாளர்கள் வந்து கைப்பற்றிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு 2-3 டேஸ்க்கு முன்னாடி நம்ம கரண்ட் அஃபேர்ஸில் பார்த்துருப்போம். அதுக்கடுத்து ஒரு சிறிய நகரத்தை அங்கே கைப்பற்றிருப்பாங்க. ஸோ அதை தொடர்ந்து இப்போ சிரியாவுடைய தலைநகரான டமாஸ்கஸை கிளர்ச்சியாளர்கள் இப்போ கைப்பற்றிருக்காங்க. ஸோ அதாவது என்னன்னா இந்த சிரியா நாட்டில் பார்த்தீங்கன்னா 1971 50 ஆண்டுகளுக்கு மேலாக அல் அசாத் குடும்ப தலைவர்களுடைய குடும்ப ஆட்சி தான் நடைபெற்று வருது. ஸோ அதை எடுத்து பார்த்தீங்கன்னா 2011 இதுக்கிடையில் 2011ஆம் ஆண்டு சிரியாவில் உள்நாட்டு போர் ஏற்படுது. அந்த உள்நாட்டு போரில் பார்த்தீங்கன்னா இந்த அல் அசாத் பார்த்தீங்கன்னா ரஷ்யாவுடைய உதவியின் மூலமாக மறுபடியும் ஆட்சி அமைக்கிறாங்க சிரியாவில். இந்த கிளர்ச்சியாளர்கள் உள்நாட்டு போரில் ஈடுபட்டாங்களே அவங்க ஒரு குறிப்பிட்ட நகரங்களை கைப்பற்றிருக்காங்க. ஸோ இப்போ எகைன் திடீர்னு பார்த்தீங்கன்னா இந்த கிளர்ச்சியாளர்கள் வந்து அந்த நாட்டுடைய 2வது பெரிய நகரமான அலேப்போவை கைப்பற்றிருக்காங்க. அதுக்கடுத்து ஒரு சில நகரங்களை கைப்பற்றினாங்க. இப்போ ஞாயிற்றுக்கிழமை சிரியாவுடைய தலைநகரான டமாஸ்கஸை கைப்பற்றிருக்காங்க. இதன் மூலமாக சிரியா பார்த்தீங்கன்னா சிரியாவுடைய அரசானது கவிழ்ந்திருக்கு. கிளர்ச்சியாளர்கள் வசம் அந்த ஆட்சியானது போயிருக்கு. சிரியாவுடைய அதிபராக பஷார் அல் அசாத் தான் இருக்காரு. இவருடைய தலைமையிலான ஆட்சி இப்போ கவிழ்ந்திருக்கு. இவர் வேற நாட்டுக்கு வந்து தப்பி சென்றிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. இப்போ சிரியாவுடைய ஆட்சிங்கிறது கிளர்ச்சியாளர்கள் வசம் இருக்கு. அடுத்த 6வது கேள்வி, கீழ்கண்ட எந்த படையில் ட்ரோன் எதிர்ப்பு சிறப்பு பிரிவு உருவாக்கப்பட உள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் பி பிஎஸ்எஃப். ஸோ பிஎஸ்எஃப் அப்படின்னா பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ், அதாவது எல்லை பாதுகாப்பு படை. ஸோ எல்லை பாதுகாப்பு படையோட பணி என்ன அப்படின்னா இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையிலான எல்லை பகுதியை வந்து பாதுகாக்கிறது. அதே மாதிரி வங்கதேசத்துக்கும் இடையிலான எல்லை பகுதியை பாதுகாக்கிறது தான் பிஎஸ்எஃபோட பணி. ஸோ எல்லை பகுதிகளில் வந்து பாதுகாக்கணும் அப்படின்னாலே அங்கே பார்த்தீங்கன்னா நார்மலாகவே வந்து பல அச்சுறுத்தல்கள் இருக்கும். பயங்கரவாத தாக்குதல் நடைபெறும், சட்டவிரோதமாக இந்தியாவுக்குள்ள நுழையிறது, இந்த மாதிரி பல்வேறு அச்சுறுத்தல்கள் இருக்கு. இப்போ தொழில்நுட்பம் வளர்ந்த நிலையில பாத்தீங்கன்னா ட்ரோன் தாக்குதல் அச்சுறுத்தலானது இருக்கு. சப்போ ட்ரோன் தாக்குதல் வந்து நம்ம எதிர்கொள்ளும் வகையில ட்ரோன் எதிர்ப்பு சிறப்பு பிரிவானது பிஎஸ்எஃப்ல உருவாக்கப்பட இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க. இப்போ ரீசெண்டாக தான் பிஎஸ்எஃப் உடைய தொடக்க தினம் டிசம்பர் 1 அனுசரிக்கப்பட்டது. இந்த வருஷம் வந்து 60வது பிஎஸ்எஃப் தொடக்க தினமானது ராஜஸ்தான் மாநிலத்தின் ஜோத்பூர்ல வந்து அனுசரிக்கப்பட்டிருக்கு. ஸோ அதையொட்டி அதில் கலந்து கொண்ட மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் வந்து பிஎஸ்எஃப் அதாவது எல்லை பாதுகாப்பு படையில் ட்ரோன் எதிர்ப்பு சிறப்பு பிரிவானது உருவாக்கப்பட இருப்பதாக தெரிவிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் 7வது கேள்வி, ஐநா சர்வதேச தியான தினமாக எந்த நாளை அறிவித்துள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் சி டிசம்பர் 21. ஸோ டிசம்பர் 21ஆம் தேதியை பார்த்தீங்கன்னா ஐக்கிய நாடுகள் பொதுச்சபை வந்து சர்வதேச தியான தினமாக அறிவிச்சிருக்காங்க. அதாவது ரீசெண்டா இந்த டிசம்பர் 21ஆம் தேதியை சர்வதேச தியான தினமாக அனுசரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தீர்மானத்தை லிச்சன்ஸ்டீன் அப்படிங்கிற ஒரு நாடு வந்து கொண்டு வந்திருக்கு. எந்த நாடு இந்த தீர்மானத்தை கொண்டு வந்திருக்கு அப்படின்னு கேட்கலாம். ஸோ லிச்சன்ஸ்டீன் அப்படிங்கிற ஒரு நாடு தான் இந்த டிசம்பர் 21 சர்வதேச தியான தினமாக அனுசரிப்பதற்கான ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த தீர்மானத்துக்கு நம்ம இந்தியா உள்ளிட்ட பல நாடுகள் வந்து ஆதரவு அளிச்சிருக்காங்க. ஸோ இந்தியா ஆதரவு அளிச்ச ஒரு தீர்மானம் தான் இது. ஸோ இந்த தீர்மானம் ஐக்கிய நாடுகள் பொதுச்சபையில் நிறைவேற்றப்பட்டிருக்கு. ஸோ அதன் மூலமாக இனிமே பார்த்தீங்கன்னா டிசம்பர் 21ஆம் தேதி வந்து சர்வதேச தியான தினமாக அறிவிக்கப்படும், அதாவது அனுசரிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. இதே மாதிரி ஜூன் 21ஆம் தேதி பார்த்தீங்கன்னா சர்வதேச யோகா தினமாக அனுசரிக்கப்படுகிறது. அதாவது குளிர்காலத்துல சூரியன் வந்து தன்னோட திசையை மாற்றிக்கொள்வதை குறிக்கக்கூடிய ஒரு நாளாக தான் டிசம்பர் 21ஆம் தேதி இருக்கு. அதே மாதிரி கோடை காலத்துல சூரியன் வந்து தன்னுடைய திசையை மாற்றிக்கொள்ளும் நாளாக குறிக்கக்கூடிய ஒரு நாளாக தான் ஜூன் 21ஆம் தேதி இருக்கு. அப்போ டிசம்பர் 21 வந்து தியான தினம், ஜூன் 21 சர்வதேச யோகா தினம். ஸோ அதே மாதிரி ஐநாவுக்கான இந்தியாவுடைய நிரந்தர தூதராக இப்போ யார் இருக்காங்கன்னா பர்வதனேனி ஹரிஷ் என்பவர். நெக்ஸ்ட் 8வது கேள்வி, விமான நிலைய பாதுகாப்புக்கு புதிய தரக்கட்டுப்பாட்டு பிரிவை டேஷ் அமைத்துள்ளது? ஆன்சர் சிஐஎஸ்எஃப், அதாவது சென்ட்ரல் இண்டஸ்ட்ரியல் செக்யூரிட்டி ஃபோர்ஸ், மத்திய தொழிலக பாதுகாப்பு படை. சிஐஎஸ்எஃப் தான் விமான நிலைய பாதுகாப்புக்காக புதிய தரக்கட்டுப்பாட்டு பிரிவை அமைச்சிருக்கு. ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா இந்த சென்ட்ரல் இண்டஸ்ட்ரியல் செக்யூரிட்டி ஃபோர்ஸை பொறுத்த வரைக்கும் இது எங்கெங்கெல்லாம் பாதுகாப்பு வழங்குதுன்னா முக்கியமான விஐபிஸ், அதாவது முக்கிய பிரமுகர்களுக்கு வந்து சிஐஎஸ்எஃப் தான் அந்த படை தான் பாதுகாப்பு அளிக்குது.
ரயில் நிலையங்கள், விமான நிலையங்கள்லாம் வந்து பாதுகாப்பு அளிக்கக்கூடிய ஒரு படை தான் இந்த CISF அப்படிங்கிறது. அதாவது இப்போ BSF எப்படி பாகிஸ்தான் வங்கதேச எல்லையை வந்து பாதுகாக்கக்கூடிய பணியை வந்து மேற்கொள்ளுதுன்னு சொல்லி பார்க்குறோம் இல்லையா, அந்த மாதிரி CISF மத்திய தொழிலக பாதுகாப்பு படை அப்படிங்கிறது ரயில் நிலையங்கள், விமான நிலையங்கள், முக்கியமான பிரமுகர்களுக்கு பாதுகாப்பு அளிக்கக்கூடிய பணியை மேற்கொள்ளுது. இப்போ விமான நிலையத்துக்கு பார்த்தீங்கன்னா பயணிகள் வராங்க இல்லையா, அவங்களுடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் வகையில் புதிய தரக்கட்டுப்பாட்டு பிரிவை CISF வந்து இப்போ அமைச்சிருக்காங்க. ஸோ விமான நிலையங்களில் பயணிக்கிறவங்களுக்கு உலகத்தரம் வாய்ந்த பாதுகாப்பு நடைமுறைகள் மற்றும் தொழில்நுட்பத்தை வந்து கொண்டு வரும் வகையில் தான் இந்த பிரிவை வந்து இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்து இந்த CISF படை வீரர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மத்திய உள்துறை அமைச்சகத்தின் கீழ் சுமார் 1.80 லட்சம் வீரர்கள் வந்து இந்த CISFல இருக்காங்க. அடுத்து ரீசெண்டாக கூட அனைத்து பெண்கள், அதாவது முழுவதும் பெண்கள் மட்டும் இருக்கக்கூடிய CISF படையானது உருவாக்கப்படுவதாக இப்போ ரீசெண்டாக கூட அறிவிச்சிருப்பாங்க. முதல் படை CISF படை, அனைத்து பெண்கள் படை. அடுத்து 9வது கேள்வி, ஆபரேஷன் திரை நீக்கு எந்த மாநிலத்தில் மேற்கொள்ளப்பட்டது? ஆன்சர் தமிழ்நாடு. ஸோ இணையவழி குற்றங்கள் நடைபெறுது இல்லையா, ஸோ அந்த குற்றங்களில் ஈடுபடுறவங்களுக்காக தான் இந்த ஆப்ரேஷன் திரை நீக்கு அப்படிங்கிறதானது நம்ம தமிழ்நாட்டில் மேற்கொள்ளப்பட்டிருக்கு. ஸோ இந்த ஆப்ரேஷன் திரை நீக்கு பார்த்தீங்கன்னா டிசம்பர் 6, 7, 8 இந்த 3 தினங்களுக்கு வந்து இந்த ஆப்ரேஷன் திரை நீக்கானது செயல்படுத்தப்பட்டிருக்கு. ஸோ இந்த நடவடிக்கையின் மூலமாக பார்த்தீங்கன்னா இந்த 3 நாட்களில் இணையவழியில் மோசடி செய்கிறவங்க 7 பேர் வந்து கைது செய்யப்பட்டிருப்பதாக தெரிவிச்சிருக்காங்க. அதாவது என்னன்னா, இந்திய சைபர் ஒருங்கிணைப்பு மையத்தின் கீழ் பார்த்தீங்கன்னா NCRP அப்புறம் பிரதீப் ஆகிய இணையதளங்களானது இருக்கு. இந்த இணையதளங்கள்ல இந்த சைபர் கிரைம் பண்றவங்களை பத்தி நம்ம புகார் அளிக்கலாம். ஸோ அந்த இணையதளங்கள்ல பதிவு செய்யப்பட்ட சைபர் கிரைம் கேசஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அதுல ஒரு சில கேசஸ் எடுத்துட்டு அதை சால்வ் பண்ணி இப்போ 70 பேர் வந்து கைது செஞ்சிருக்காங்க இந்த ஆபரேஷன் திரை நீக்கு அப்படிங்கிற நடவடிக்கையின் கீழ். அடுத்து தமிழ்நாடு காவல்துறை DGP-யாக யார் இருக்காங்கன்னா சங்கர் ஜிவால். நெக்ஸ்ட் 10வது கேள்வி, சர்வதேச ஊழல் எதிர்ப்பு தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது? ஆன்சர் டிசம்பர் 9. ஸோ ஆண்டுதோறும் டிசம்பர் 9ஆம் தேதி தான் இந்த சர்வதேச ஊழல் எதிர்ப்பு தினமானது அனுசரிக்கப்படுகிறது. ஸோ ஊழல் நடப்பது குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்துறதுக்காக இந்த தினமானது அனுசரிக்கப்படுது. இந்த வருஷம் தீம் என்னன்னா, யுனைட்டிங் வித் யூத் எகெயின்ஸ்ட் கரப்ஷன் ஷேப்பிங் டுமாரோஸ் இன்டெகிரிட்டி. அதாவது ஊழலுக்கு எதிராக இளைஞர்களுடன் ஒன்றிணைதல், நாளைய ஒருமைப்பாட்டை உருவாக்குதல் அப்படிங்கிறதா இந்த சர்வதேச ஊழல் எதிர்ப்பு தினத்திற்கான கருப்பொருள். அடுத்து 11வது கேள்வி, கலைஞர் நூற்றாண்டு கால்நடை பூங்கா எங்கு திறக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் சென்னை. ஸோ சென்னையில் தான் கலைஞர் நூற்றாண்டு கால்நடை பூங்காவானது இப்போ திறக்கப்பட்டிருக்கு. இது முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தான் திறந்து வச்சிருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா முடிச்சூரில் வந்து ஆம்னி பேருந்துகளுக்கான நிறுத்தும் இடத்தை முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இப்போ தொடங்கி வச்சிருக்காங்க. அடுத்து கிளாம்பாக்கம் கருணாநிதி நூற்றாண்டு பேருந்து முனையத்துக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இந்த கால்நடை பூங்காவானது திறக்கப்பட்டிருக்கு. கோயம்பேடு மொத்த விற்பனை அங்காடி வளாகத்தில் புதுப்பிக்கப்பட்ட மருத்துவ சிகிச்சை மையம் திறக்கப்பட்டிருக்கு. ஸோ அதை கொஞ்சம் விரிவாக பார்க்கலாம். இப்போ சென்னை கிளாம்பாக்கம் கலைஞர் நூற்றாண்டு பேருந்து முனையம் இருக்கு இல்லையா, அதுக்கு பக்கத்துல வந்து 16 ஏக்கர் நிலப்பரப்புல கலைஞர் நூற்றாண்டு கால்நடை பூங்காவானது 15 கோடி மதிப்பீட்டில் அமைக்கப்பட்டிருக்கு. இதை முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வச்சிருக்காங்க. அதே மாதிரி மருத்துவ சிகிச்சை மையம், அதாவது சென்னை கோயம்பேடு மொத்த விற்பனை அங்காடி வளாகத்துல 1 கோடி ரூபாயில புதுப்பிக்கப்பட்ட மருத்துவ சிகிச்சை மையம் அமைக்கப்பட்டிருக்கு. இதையும் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வச்சிருக்காங்க. 12வது கேள்வி, காமராஜர் துறைமுகம் எங்கு அமைந்துள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ சென்னை. ஸோ பார்த்தீங்கன்னா சென்னையில் தான் காமராஜர் துறைமுகம் இருக்கு. ஸோ இந்த துறைமுகம் தொடங்கப்பட்டு இப்போ 25 ஆண்டுகள் நிறைவடைஞ்சிருச்சு. ஸோ அதை அடுத்து பார்த்தீங்கன்னா வெள்ளி விழா வந்து கொண்டாடினாங்க இப்போ ரீசெண்டாக. ஸோ காமராஜர் துறைமுகம் சென்னை எண்ணூரில் இருக்கு. ஸோ அது 25 ஆண்டுகள் தொடங்கப்பட்டு நிறைவடைஞ்சதுனால வெள்ளி விழா கொண்டாடப்பட்டிருக்கு. ஸோ இந்த வெள்ளி விழாவில் பார்த்தீங்கன்னா இந்த காமராஜர் துறைமுகத்தில் 582 கோடியில் புதிய கட்டுமான திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டப்பட்டிருக்கு. ஸோ இந்த அடிக்கலை யார் நாட்டியிருக்காங்கன்னா மத்திய அமைச்சர் சர்வானந்த சோனோவால். ஸோ மத்திய துறைமுகங்கள், கப்பல் போக்குவரத்து, நீர்வழித்துறை அமைச்சர் தான் சர்வானந்த சோனோவால். அவர் தான் இதுக்கு அடிக்கல் நாட்டியிருக்காரு. அடுத்து வந்து ஷார்ட் நியூஸ் பார்க்கலாம். ஸோ நம்ம இந்தியாவில் பார்த்தீங்கன்னா 82,000க்கும் அதிகமான மாணவிகள் வந்து குறைந்த கட்டணத்தில் உயர்ந்த தரத்திலான பள்ளி கல்வியை பெறும் வகையில் நம்ம நாடு முழுக்க புதுசாக 85 கேந்திரிய வித்யாலய பள்ளிகளை திறக்க இருப்பதாக பிரதமர் மோடி அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ 85 கேந்திரிய வித்யாலயா பள்ளிகளில் நம்ம தமிழ்நாட்டில் தேனி, தஞ்சாவூர் மாவட்டங்களையும் இந்த பள்ளிகள் அமைய இருப்பதாக தெரிவிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தங்கி அதாவது உணவு உறைவிட வசதியோட 28 புதிய நவோதயா பள்ளிகள் திறக்கப்பட இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. உண்டு உறைவிட மற்றும் தரமான பள்ளி கல்வியை வழங்குவதற்காக இந்த நவோதயா பள்ளிகள் திறக்கப்பட இருக்கு.
நெக்ஸ்ட்டு தொலைபேசி இடைமறிப்பு. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பயங்கரவாதிகள் 2 பேர் பேசிக்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க, இல்லைன்னா இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஒரு சில பேர் ஃபோன் பேசுகிறத நம்ம ஒட்டு கேட்குறதுன்னு சொல்லுவாங்கள்ல, அதுதான் வந்து இடைமறிப்புன்னு சொல்லிட்டு தமிழில் சொல்கிறது. ஸோ இடைமறித்து அவங்க என்ன பேசுகிறாங்க அப்படிங்கிறத கேட்டு அதன் மூலமாக ஒரு சில ஆக்ஷன் மேற்கொள்றதுக்காக, பயங்கரவாதிகள் பேசுகிறாங்க அப்படின்னா அதை ஒட்டு கேட்டு நம்ம அரசு வந்து செயல்படுவதற்காக ஒரு புதிய விதிகளை வந்து வெளியிட்டிருக்காங்க. ஸோ அந்த புதிய விதிகள் பற்றி நாளைக்குள்ள கரண்ட் அஃபேர்ஸில் நம்ம பார்ப்போம். இப்போ டைம் வந்து கம்மியாக இருக்கிறதுனால இதோட முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு தேசிய தலைநகர பிராந்தியத்தில் பார்த்தீங்கன்னா தில்லி மெட்ரோ ரயில் திட்டத்துடைய 4ஆம் கட்டமானது தொடங்கப்படுது. ஸோ அந்த 4ஆம் கட்டத்தின் கீழ் பார்த்தீங்கன்னா ரித்தாலா டு குந்திலி வழித்தடத்துக்கு அரசு ஒப்புதல் அளிச்சிருக்காங்க. ஸோ ரயில் திட்டம், இந்த வழித்தடம் அப்படின்னா இப்போ டெல்லி டு மும்பை வைக்கிறாங்கன்னா டெல்லி டு மும்பை இடையே ரயில் பாதைகள் போடுவது, அதுதான் வந்து வழித்தடம் சொல்லுவோம். ஸோ அதே மாதிரி ரித்தாலா டு குந்திலி இடையே பார்த்தீங்கன்னா வழித்தடம் அமைக்கிறதுக்கு மத்திய அரசு ஒப்புதல் அளிச்சிருக்காங்க. எந்த திட்டத்தின் கீழ்? 4ஆம் கட்டம், அதாவது தில்லி மெட்ரோ ரயில் திட்டத்துடைய 4ஆம் கட்டத்தில். இது பார்த்தீங்கன்னா தில்லி டு ஹரியானா இடையே போக்குவரத்தை எளிமையாக்குறதுக்கு உதவும் சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. அடுத்து இப்போ வடகிழக்கு பருவமழை பெய்தது இல்லையா? ஸோ தமிழ்நாட்டில் வடகிழக்கு பருவமழை பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் இயல்பை விட 16% அதிகமாக பெய்திருக்குன்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட்டு கோல் இந்தியா நிறுவனத்தோட நிலக்கரி உற்பத்தி பார்த்தீங்கன்னா நடப்பு நிதியாண்டில் ஏப்ரல் டு நவம்பர் காலகட்டத்தில் 2.4% அதிகரிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. அடுத்து ரீசெண்டாக தென்கொரியாவில் பார்த்தீங்கன்னா அவசர நிலையானது அறிவிச்சிருப்பாங்க. ஸோ அந்த அவசர நிலையை அறிவிச்சிட்டு மறுபடியும் ரிட்டர்ன் வாங்கியிருப்பாங்க. அதை எடுத்து பார்த்தீங்கன்னா தென்கொரிய அதிபர் யூன் சுக் யோலுக்கு எதிராக நாடாளுமன்றத்தில் எதிர்கட்சிகள் வந்து பதவி நீக்க தீர்மானம் கொண்டு வந்திருப்பாங்க. அந்த தீர்மானம் இப்போ தோல்வி அடைஞ்சிருச்சு. அடுத்து மேற்கு ஆப்பிரிக்க நாடான புர்கினா ஃபசோல பார்த்தீங்கன்னா பிரதமர் அபோலினே ஜோசிம் கலீம் டம்பேலா அவர்கள் தலைமையிலான தேசிய ஒற்றுமை அரசானது இப்போ கலைக்கப்பட்டிருக்கு. அந்த நாட்டுடைய இராணுவம் வந்து அந்த அரசை கலைச்சிருக்காங்க. நெக்ஸ்ட்டு துடிப்பான கிராமங்கள், அதாவது வைப்ரண்ட் வில்லேஜஸ் ஸ்கீம். ஸோ இந்த ஸ்கீம் வந்து எல்லை பாதுகாப்பை மேம்படுத்துறதுக்காகவும் தொலைதூர எல்லை பகுதிகளில் மக்கள் இருக்காங்களே அவங்களுக்கு வந்து அவங்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்துறதுக்காகவும் 4800 கோடியில் செயல்படுத்தப்படும் சொல்லியிருக்காங்க. இது இப்போ சோதனை முறையில் 3000 கிராமங்களில் எல்லை பகுதியில் இருக்கக்கூடிய கிராமங்களில் செயல்படுத்தப்படுகிறது. அடுத்து நம்ம நாட்டில் பார்த்தீங்கன்னா காசநோயை 2025ஆம் ஆண்டுக்குள்ள முடிவு கொண்டு வருவதற்கு இலக்கு நிர்ணயிக்கப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட் ரிவிஷன் பார்க்கலாம். ரிவிஷன் பார்க்கறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இப்போ வர 15ஆம் தேதி வந்து நம்ம சேனலில் எஸ்ஐ டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். அதுக்கான ஃபீஸ் வந்து 500, மொத்தமாக 44 டெஸ்ட் இருக்கும். அதே மாதிரி 20ஆம் தேதி கரண்ட் அஃபேர்ஸ் டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம், சிஏ டெஸ்ட் பேட்ச். ஸோ அதுக்கான ஃபீஸ் எவ்வளோ அப்படின்னா ஒன்லி டெஸ்ட் மட்டும் ஜாயின் பண்ணுறீங்கன்னா 250, வித் மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸோட டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணணும்னா 550. ஸோ இந்த கரண்ட் அஃபேர்ஸ் டெஸ்ட் பேட்சை பொறுத்த வரைக்கும் இந்த வருஷம் ஜூலைலேருந்து அடுத்த வருஷம் உங்களுக்கு ஜூன் வரைக்கும் இதில் 12 மந்த்துக்கான டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணுவோம். ஒன்லி டெஸ்ட்னா 250, வித் மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸோடனா 550. டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கான டீட்டெயில் கொடுத்துருக்கோம். வேறு ஏதாவது எக்ஸ்ட்ரா டீட்டெயில் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் காண்டாக்ட் நம்பர் இருக்குது, அந்த நம்பருக்கு கால் பண்ணி அல்லது வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்ட் பண்ணி தாராளமாக கேட்கலாம். ஸோ இப்போ ரிவிஷன் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், பீமா சகி திட்டத்தை பிரதமர் எங்கு தொடங்கி வைக்கிறார்? ஆன்சர் ஹரியானா. இரண்டாவது கேள்வி, கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? ஆன்சர் ஆப்ஷன் சி 2023. மூன்றாவது கேள்வி, தற்போது இந்தியாவின் பொருளாதார மதிப்பு டேஷ்? ஆன்சர் ஆப்ஷன் பி $4 பில்லியன். நான்காவது கேள்வி, ராகுல் நர்வேகர் கீழ்கண்ட எந்த மாநில சட்டப்பேரவை தலைவராக தேர்வாக உள்ளார்? ஆன்சர் மகாராஷ்டிரா. ஐந்தாவது கேள்வி, டமாஸ்கஸ் கீழ்கண்ட எந்த நாட்டின் தலைநகர்? ஆன்சர் சிரியா. ஆறாவது கேள்வி, கீழ்கண்ட எந்த படையில் ட்ரோன் எதிர்ப்பு சிறப்பு படைப்பிரிவு உருவாக்கப்பட உள்ளது? ஆன்சர் பிஎஸ்எஃப். ஏழாவது கேள்வி, ஐநா சர்வதேச தியான தினம் எந்த நாளை அறிவித்துள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் சி டிசம்பர் 21. எட்டாவது கேள்வி, விமான நிலைய பாதுகாப்புக்கு புதிய தரக்கட்டுப்பாட்டு பிரிவை டேஷ் அமைத்துள்ளது? ஆன்சர் சிஐஎஸ்எஃப். ஒன்பதாவது கேள்வி, ஆபரேஷன் திரைநீக்கு எந்த மாதத்தில் மேற்கொள்ளப்பட்டது? ஆன்சர் தமிழ்நாடு. 10வது கேள்வி, சர்வதேச ஊழல் எதிர்ப்பு தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது? ஆன்சர் டிசம்பர் 9. 11வது கேள்வி, கலைஞர் நூற்றாண்டு கால்நடை பூங்கா எங்கு திறக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ சென்னை. 12வது கேள்வி, காமராஜர் துறைமுகம் எங்கு அமைந்துள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ சென்னை. இத்துடன் இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோ நிறைவடைகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல் நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
நன்றி, வணக்கம்.